அனைவருக்கும் வணக்கம். என் இனிய உறவுகளே அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ராஜா மாதிரி நான் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா டைலாக் பண்ணலாம் அப்படின்னு இன்னும் யோசிக்கலாம். புதுசாக டைலாக் பண்ணிவிட்டு டைலாக் எடுத்துகிட்டு எழுதிட்டு செய்யலாம். நான் அர்ஜுன் சி உங்களிடம் பேசி கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம புதுசாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024 ரெசல்யூஷன் அப்படிங்கிறதுல நம்ம நேற்று டைரி பற்றி பார்த்தோம். அந்த டைரியோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நேற்று நிறையா சொன்னோம். டைரி எழுதும்போது இந்த டைரியோட பார்ட் 2 வெர்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த டைரி ரைட்டிங்கில் நம்ம மைண்ட் மேப்பிங் பண்ணுற மாதிரி டைரி ரைட்டிங் பண்ணலாம். ஏன்னா டைரி ரைட்டிங்கை ஒரு மாதிரி சோகமாக அந்த டைரி பார்த்தோன்னா ஒரே லெட்டர்ஸாக இருக்க மாதிரி இல்லாமல் ஸ்டிக்கர்ஸு முடிஞ்சிச்சுன்னா உங்களோட கேலண்டர் டெய்லி கிழிக்கிற கேலண்டர் இருக்கும், தினம் கிழிக்கிற சின்னதாக ஒரு கேலண்டர் இருக்கும். அந்த சின்ன கேலண்டரை கிழித்து அதில் ஒட்டிக்குங்க. ஸோ அதில் ஒட்டிட்டு அந்த டைரியை ரைட் பண்ணலாம். நம்ம ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் இதை சொல்கிறோன்னா, இந்த டைரி ரைட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கேலண்டரை கிழித்து ஒட்டிட்டு நீங்கள் அதில் டைரி ரைட் பண்ணிங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் காமிக்கிறேன். ஒட்டிட்டு அது சைட்லலாம் ஏத ஆரம்பிங்க. ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அதுவே இடத்த பிடிச்சிக்கும். அதனால ரொம்ப போட்டு அழகாக நிறைய ஸ்கெட்ச் பண்ணலாம் யூஸ் பண்ணி அந்த டைரி. ஐயா அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ ஒரு நேரத்துக்கு முன்னாடி ஒன்று காமிச்சேன். அது எப்படி நான் டைரியில் ஒட்டியிருக்கேன் அந்த பேப்பரை அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி பேப்பரை ஒட்டியிருக்கேன் டைரியில். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி பேப்பரை ஒட்டிட்டு இதை எப்படி இதுதான் ஒரு டைரி ரைட்டிங். இப்படி க்ரியேட்டிவாக யூ கேன் ரைட் யுவர் டைரி இன் க்ரியேட்டிவ் வே. ஸோ க்ரியேட்டிவாக அந்த டைரி எப்படி நம்ம அமைச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு டைரியை எழுதும்போது அழகாக டூடிஸ் போடுறது, மைண்ட் மேப்பிங் பண்ணுறது, சின்ன மைண்ட் மேப்பிங், சின்ன டூடிஸ், ஒரு 4-5 டூடில்ஸு. நீங்கள் முடிஞ்சால் மண்டல ஆர்ட் கூட பண்ணலாம் உங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா. எனக்கு அந்தளவுக்கு இல்லை, அதனால் நான் டூடில் ஆர்ட்லாம் போட்டேன். உங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா நீங்கள் மண்டல ஆர்ட் போடலாம். இன்னும் நிறையா இருக்குது. அதுக்குள்ளே மைண்ட் மேப்பிங் சொல்லினேன். கலர் பென்சில்ஸு, ஸ்கெட்ச் பென்சில்ஸில் இந்த மாதிரி ஒரு நிறையா இருக்குது. நிறையா கலர்ஸ் இருக்கும். நிறைய கலர்ஸ் இருக்க பென்சில் விவிட் கலர்ஸ்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணி ரைட் பண்ணலாம். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, புதுசாக டாஸ்க்கு என்ன இருக்குது அப்படின்னு அந்த டாஸ்க் காமிப்பீங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் டைரியாக பார்த்திங்கன்னா, இது டைரி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு டைரி நல்லாயிருக்கும். அதனால ஒரு டைரி ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படின்றது எப்படின்னா, நம்ம பழசை மறக்காமல் இருக்கிறதுக்காகவும், இனிமேல் புதுசாக ஏதாச்சும் ஒன்று வருதா, அதனால் புதுசாக நம்ம ஏதாச்சும் மறந்துட்டோமா அப்படிங்கிறது ஞாபகப்படுத்திக்கிறதுக்காகவும், என்னென்ன டாஸ்க்லாம் நீங்கள் எழுதியிருக்கீங்க, அந்த டாஸ்க்கு செய்யணுமா வேணாமா, இதெல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு இந்த டைரியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டைரி ரைட்டிங்கில் இன்சைட் டைரி ரைட்டிங், இன்சைட் ஆஃப் டைரி ரைட்டிங் அப்படின்னு 2 இருக்குது. இன்சைட்னால் டைரி ரைட்டிங்கில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இன்சைட் அப்படின்னா உங்களோட இன்சைட், உங்களோட என்னென்ன டைரி ரைட்டிங்னால என்னென்னலாம் இருக்கும், என்னெல்லாம் நன்மை அப்படின்னு நிறையா இருக்குது. எண்ட் ஆஃப் தி இயர் பார்க்கும்போது என்னெல்லாம் விட்டு போயிருக்கோ அதெல்லாம் கேரி ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே வருவீங்க. ஒரு கட்டத்தில் எல்லாமே சக்ஸஸ் ஆகிருக்கும். ஏன் சொல்கிறோன்னா, இந்த டைரி ரைட்டிங் அப்படின்றது மோர் இம்பார்ட்டண்ட்டு. அந்த இம்பார்ட்டண்ட் டைரி ரைட்டிங்கை நீங்கள் செய்யுங்க. நான் சொன்ன மாதிரி க்ரியேட்டிவ் வேல செய்யுங்க. க்ரியேட்டிவ்னால் இன்ட்ரெஸ்டிங்காக கலர்ஸ் யூஸ் பண்ணி, என்னடா இது சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கும், சின்ன பிள்ளைத்தனமாக இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்களேன்னு இருக்கும். கலர்ஃபுல்லாக
இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் டைரி ரைட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லி முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. மற்றும் ஒரு பதிவில் பார்ப்போம். உங்கள் அர்ஜுன் ஸ்ரீதர் விடைபெறுவது.